ஹாய் கைஸ், 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணாலே அதில் முதலிடம் வகிப்பது பிரியாணி தான். திருமணங்களில் தொடங்கி திருவிழாக்கள் வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச உணவான பிரியாணியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரியாணிங்கிறது பிரியான் என்ற பாரசீக மொழியிலிருந்து வந்த சொல்லாகும். பாரசீக நாடான பெர்ஷியாவில் தான் முதலா பிரியாணி தோன்றியது. பெர்ஷியா நாட்டில் போர் வீரர்கள் பல இடங்களில் போர் செய்ய பல்வேறு விதமான இடங்கள்ல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ உணவுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். இதன் காரணமாக அவர்கள் காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாட செல்வார்கள். வேட்டையாடிய விலங்குகளோட மாமிசத்தை மசாலாக்கள் தடவி பூமிக்குள் வைத்து புதைத்து விடுவாங்களாம். அப்புறம் விடிய காலையில ஒரு பெரிய பானையில அரிசி, ஊற வைத்த மாமிசம் எல்லாத்தையும் சேர்த்து மூடி பூமிக்கு அடியில அதிக அழுத்தத்துல வேக விடுவாங்களாம். இதை தான் நம்ம தம் பிரியாணின்னு சொல்றோம். வேட்டையாடிய விலங்குகளை சமைப்பதால ஏற்படும் துர்நாற்றங்களை தவிர்ப்பதற்காக இவங்க நிறைய பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களையும் பயன்படுத்தியிருக்காங்களாம். இப்படி பெர்ஷியா நாட்டு அரசர்கள் மற்றும் போர் வீரர்களின் உணவாகத்தான் இந்த பிரியாணி முதலாக உருவானது. பெர்ஷியாவில் தோன்றின பிரியாணி எப்படி இந்தியா வந்தது? 13ஆம் நூற்றாண்டுல மங்கோலிய அரசர் இந்தியாவை படையெடுத்து வந்தபோது தான் முகலாயர்களின் வரலாறு இந்தியாவில் ஆரம்பமானது. அப்போதிலிருந்து பிரியாணி என்பது அரச குடும்பங்களின் உணவாக மட்டும்தான் மக்களால் நம்பப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டுல ஷாஜகான் அவர்களின் மனைவி மும்தாஜ் அவர்கள் போர் வீரர்களை காணும்போது அவர்கள் நல்ல உணவு கிடைக்காததால் சோர்வாக இருந்ததை பார்த்து அப்போது அரச குடும்ப உணவாக இருந்த பிரியாணியை போர் வீரர்களுக்கும் அளிக்குமாறு ஷாஜஹானிடம் அனுமதி கேட்டு அவர்களுக்கு பிரியாணி உணவு வழங்கப்பட்டது. மேலும் பிரியாணி செய்யும் முறையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவ்வாறாகத்தான் இந்தியாவின் அரச குடும்ப உணவாக இருந்த பிரியாணி போர் வீரர் உணவாக மாறியது. இன்னும் சொல்ல போனா மும்தாஜ் அவர்களால தான் நாம இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றோம். இவ்வாறு பல இடங்களில் பிரியாணி பரவ தொடங்கியது. இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் உள்ளார்களோ அங்கெல்லாம் பிரியாணி பரவியது. 2ஆம் நூற்றாண்டிலேயே பிரியாணி பற்றிய சான்று இருப்பதாக நம் தமிழ் நூலான புறநானூற்றில் கூறப்படுகிறது. அப்போது இந்த பிரியாணி ஊன் சோறு என்ற பெயரில் இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்படி பெர்ஷியால தொடங்கி இந்தியா வரைக்கும் பல்வேறு பரிணாமங்கள் அடைஞ்சு பல்வேறு வகைகள்ல நமக்கு பிடித்த உணவு வகையில முதல் இடத்தை இந்த பிரியாணி வகிக்குது. இப்படி நமக்கு பிடிச்ச பரிச்சயமான பல உணவுகளோட வரலாறை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை அடையும். இன்னொரு டெலிஷியஸான ஹிஸ்ட்ரியில் சந்திக்கலாம். Until then, bye.